ஜோதிடம் என்பது வானில் தெரியும் சூரியன், சந்திரன், கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் நிலைகளை வைத்து பூமியில் நடக்கும் விஷயங்களையும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் கணிக்கும் ஒரு பழைய அறிவுமுறை. ஒருவரின் பிறந்த நேரத்தை வைத்து உருவாக்கும் ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு ராசிகள், நட்சத்திரங்கள், கிரகங்கள் மற்றும் பாவங்கள் போன்றவற்றை ஆராய்ந்து பலன்களைச் சொல்கிறார்கள். இது ஒருவரின் குணாதிசயங்கள், எதிர்காலம், உறவுகள் மற்றும் தொழில் போன்ற பல விஷயங்களைப் பற்றி புரிந்து கொள்ள உதவுகிறது. ஜோதிடம் என்பது வெறும் ராசி பலன்களை பார்ப்பதோடு முடிந்து விடுவதில்லை. இது ஒரு விரிவான அமைப்பு. ஒரு குழந்தை பிறக்கும்போது குறிப்பிட்ட நேரத்தில் வானத்தில் கிரகங்கள் எந்தெந்த ராசிகளிலும் நட்சத்திரங்களிலும் இருந்தன என்பதை துல்லியமாக கணக்கிட்டு ஜாதகம் வரையப்படுகிறது. இந்த ஜாதகம் ஒருவரின் வாழ்க்கைக்கான வரைபடம் போன்றது என்று சொல்லலாம். ஜாதகத்தில் உள்ள ஒவ்வொரு ராசியும் மேஷம் முதல் மீனம் வரை குறிப்பிட்ட குணாதிசயங்களையும் ஆளுமை பண்புகளையும் பிரதிபலிக்கிறது. அதேபோல 27 நட்சத்திரங்களும் ஒவ்வொருவரின் மனோபாவம், நடத்தை போன்றவற்றை நுணுக்கமாக எடுத்துரைக்கின்றன. கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட ஆற்றல்களையும் காரகத்துவங்களையும் கொண்டுள்ளன. உதாரணமாக, சூரியன் தைரியத்தையும் அதிகாரத்தையும் குறிக்கிறார் என்றால் சந்திரன் மனதையும் உணர்ச்சிகளையும் குறிக்கிறார். இந்த கிரகங்கள் ஜாதகத்தில் உள்ள 12 பாவங்களில் அமர்ந்திருக்கும் நிலையை பொறுத்து வாழ்க்கையின் வெவ்வேறு அம்சங்களான ஆரோக்கியம், செல்வம், கல்வி, குடும்பம், காதல், தொழில், திருமணம் போன்றவற்றைப் பற்றி அறிய முடியும். மேலும் தசா மற்றும் புக்தி என்ற கிரகங்களின் காலங்கள் ஒருவரின் வாழ்க்கையில் எப்போது நல்ல அல்லது கெட்ட திருப்பங்கள் வரும் என்பதை கணிக்க உதவுகின்றன. ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஜாதகத்தில் ஆதிக்கம் செலுத்தும். ஜோதிடம் ஒருவரின் உள்ளார்ந்த திறமைகள், பலவீனங்கள், சாதகமான மற்றும் பாதகமான காலங்கள் ஆகியவற்றை சுட்டிக்காட்டுகிறது. இதன் மூலம் தனிநபர்கள் தங்கள் வாழ்க்கையை சிறப்பாக திட்டமிடவும் தடைகளை எதிர்கொள்ளவும் ஒரு வழிகாட்டியாக இது அமைகிறது. இருப்பினும் ஜோதிட கணிப்புகள் முற்றிலும் மாறக்கூடியவை அல்ல. சரியான முயற்சியாலும் விவேகமான முடிவுகளாலும் அவற்றின் தாக்கத்தை குறைக்கவோ அல்லது அதிகரிக்கவோ முடியும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இப்போது 12 ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான். இந்த ராசியில் கேது பகவான் உச்சம் பெறுகிறார். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்கள், போராடம் நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்கள் மற்றும் உத்திராடம் நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம் ஆகியவை அடங்கியுள்ளன. கால புருஷனின் உடலில் தொடைகளை குறிக்கும் இந்த 9வது தர்ம ராசி ஒரு நெருப்பு ராசியாகும். தனுசு ராசி பகலில் வலிமை பெறுகிறது. அறிவு, தர்மம், அதிர்ஷ்டம் மற்றும் ஆன்மீகத்தை ஆளும் குரு உங்கள் ராசி அதிபதியாக இருப்பதால் இயற்கையாகவே உங்களுக்குள் ஒரு நேர்மறையான எண்ணமும் கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் இருக்கும். தனுசு ராசியில் 3 நட்சத்திர பாதங்கள் அடங்கியுள்ளன. மூலம் அனைத்து பாதங்கள் சோகஸ்மைலி இந்த நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுதந்திரமான எண்ணங்கள், தைரியமான செயல்கள் மற்றும் வேர்களை தேடும் மனப்பான்மை கொண்டிருப்பார்கள். சில நேரங்களில் இவர்கள் பிடிவாத குணத்துடன் காணப்படலாம். போராடம் அனைத்து பாதங்கள் சோகஸ்மைலி இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிர பகவான். போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கலை ஆர்வம், ஆடம்பரமான வாழ்க்கை மற்றும் மற்றவர்களை கவர்ந்தெழுக்கும் வசீகரமான தோற்றம் கொண்டிருப்பார்கள். இவர்கள் உணர்ச்சிவசப்படக்கூடியவர்களாகவும் இருக்கலாம். உத்திராடம் 1ஆம் பாதம் சோகஸ்மைலி இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான். உத்திராடம் நட்சத்திரத்தின் இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் விடாமுயற்சி, தலைமை பண்பு மற்றும் சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருப்பார்கள். இவர்கள் ஒழுக்கமானவர்களாகவும் இருப்பார்கள். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே நப்பான்மை உடையவர்கள்.
எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழக்க மாட்டீர்கள். உங்களுக்குள் இருக்கும் அறிவுத் தேடல் உங்களை எப்போதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளத் தூண்டும். தர்மத்தின் மீதும் நியாயத்தின் மீதும் உங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும். மற்றவர்களுக்கு உதவுவதில் நீங்கள் எப்போதும் முன் நிற்பீர்கள். உங்கள் பேச்சில் நகைச்சுவை உணர்வு கலந்து இருக்கும். மூலம் நட்சத்திரத்தின் தாக்கம் உங்களை துணிச்சல் மிக்கவராகவும், போராடம் நட்சத்திரத்தின் தாக்கம் கலை ஆர்வமுள்ளவராகவும், உத்திராடம் நட்சத்திரத்தின் தாக்கம் பொறுப்புள்ளவராகவும் மாற்றும். உங்கள் ராசியின் அதிபதி குரு பகவான் அறிவின் காரகன். அதனால் இயற்கையாகவே உங்களுக்குள் ஒரு ஞானி ஒளிந்திருப்பார். புத்தகங்களை படிப்பதிலும் புதிய விஷயங்களை ஆராய்வதிலும் உங்களுக்கு ஆர்வம் அதிகம் இருக்கும். தர்மத்தின் மீது உங்களுக்கு இருக்கும் பற்று மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு சிறந்த போதகராகவும் ஆலோசகராகவும் திகழ முடியும். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் சுதந்திரத்தை மிகவும் நேசிப்பவர்கள். உங்களை கட்டுப்படுத்த நினைப்பவர்களை உங்களுக்கு பிடிக்காது. புதிய இடங்களுக்கு பயணம் செய்வதிலும் புதிய கலாச்சாரங்களை அறிந்து கொள்வதிலும் உங்களுக்கு ஆர்வம் அதிகம் இருக்கும். உங்கள் இந்த சுதந்திரமான மனப்பான்மை சில நேரங்களில் பொறுப்பற்றதாக தோன்றலாம். எந்த ஒரு நெகட்டிவ் சூழ்நிலையிலும் ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை காணும் திறன் உங்களுக்கு உண்டு. உங்கள் இந்த நேர்மறை எண்ணங்கள் உங்களை மட்டுமல்லாமல் உங்களைச் சுற்றியிருப்பவர்களையும் உற்சாகப்படுத்தும். தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன்னேறும் குணம் உங்களிடம் அதிகம். தனுசு ராசிக்கு குரு அதிபதியாக இருப்பதால் ஆசிரியர், வழக்கறிஞர், வங்கி அதிகாரி, மத போதகர், சுற்றுலா வழிகாட்டி மற்றும் ஆன்மீகம் தொடர்பான துறைகளில் சிறந்து விளங்க வாய்ப்புள்ளது. உங்கள் அறிவுத்திறனும் நேர்மறை எண்ணங்களும் எந்த வேலையிலும் வெற்றி பெற உதவும். நீங்கள் ஒரு சிறந்த நிர்வாகியாகவும் வழிகாட்டியாகவும் திகழ முடியும். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார நிலை பொதுவாக நல்ல நிலையில் இருக்கும். குருவின் அருளால் உங்களுக்கு பண வரவு சீராக இருக்கும். சேமிக்கும் பழக்கமும் உங்களுக்கு இருக்கும். எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் அதை சமாளிக்கும் திறமை உங்களுக்கு உண்டு. அதிர்ஷ்டத்தின் மூலம் கூட உங்களுக்கு பணம் வர வாய்ப்புள்ளது. தனுசு ராசியில் கேது உச்சம் பெறுவதால் சில நேரங்களில் ஒருவிதமான விரக்தி அல்லது பற்றற்ற மனப்பான்மை ஏற்படலாம். உலகியல் வாழ்க்கையில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. உங்கள் பிடிவாத குணத்தை குறைத்துக் கொள்வதன் மூலம் பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம். உணர்ச்சிவசப்படுவதை கட்டுப்படுத்துவதும் முன்யோசனையின்றி செயல்படுவதை தவிர்ப்பதும் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும். தனுசு ராசிக்காரர்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது மிகவும் நல்லது. குரு பகவானின் அம்சமாக தட்சிணாமூர்த்தி விளங்குவதால் அவரை வழிபடுவதன் மூலம் அறிவு, ஞானம் மற்றும் ஆன்மீக பலம் கிடைக்கும். மேலும் குலதெய்வத்தை வழிபடுவதும் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி வழிபடுவதும் நற்பலன்களை தரும். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே தத்துவ ஞானம் கொண்டவர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையின் அர்த்தம், ஏன், எதற்கு என்ற கேள்விகள் உங்கள் மனதில் எப்போதும் ஒலித்துக் கொண்டிருக்கும். நீங்கள் ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் தத்துவாதியாகவும் திகழ முடியும். உங்களின் நகைச்சுவையான பேச்சு மற்றவர்களை எளிதில் கவர்ந்தெழுக்கும். நீங்கள் நேர்மையானவர்களாகவும் வெளிப்படையாக பேசுபவர்களாகவும் இருப்பீர்கள். சில நேரங்களில் இந்த வெளிப்படைத்தன்மை மற்றவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திடீர் முடிவுகளை எடுக்கும் திறன் கொண்டிருப்பார்கள். போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலை, இசை, நடனம் போன்ற துறைகளில் ஆர்வம் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுப்புணர்ச்சியுடன் செயல்படுவார்கள். குரு, உங்கள் ராசியின் அதிபதி குரு பகவான் உங்களுக்கு அறிவு, அதிர்ஷ்டம், தர்ம சிந்தனை மற்றும் ஆன்மீக நாட்டத்தை வழங்குவார். குருவின் நல்லருளால் வாழ்க்கையில் பல நன்மைகளை அடைவீர்கள். சூரியன் தனுசு ராசிக்கு 9ஆம் அதிபதியாக சூரியன் வருவதால் தந்தை மற்றும் மூத்தோர்களுடனான உறவு முக்கியத்துவம் பெறும். அதிகாரமிக்க பதவிகளை அடையக்கூடிய யோகம் உண்டு. சந்திரன் தனுசு ராசிக்கு 8ஆம் அதிபதியாக சந்திரன் வருவதால் சில நேரங்களில் மனநிலையில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம். ஆழ்மனதில் மறைந்திருக்கும் உணர்வுகள் வெளிப்படலாம். செவ்வாய்
தனுசு ராசிக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதியாக செவ்வாய் வருவதால் தைரியம், சாகச உணர்வு இருக்கும். அதே நேரத்தில் செலவுகள் அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது. புதன் தனுசு ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் அதிபதியாக புதன் வருவதால் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் தனுசு ராசிக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதியாக சுக்கிரன் வருவதால் கலை, அழகு மற்றும் ஆடம்பரத்தின் மீது ஆர்வம் இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். சனி தனுசு ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் அதிபதியாக சனி வருவதால் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். கடின உழைப்பின் மூலம் முன்னேற்றம் காண முடியும். ராகு தனுசு ராசியில் இருந்தால் திடீர் திருப்பங்கள் மற்றும் எதிர்பாராத மாற்றங்கள் வாழ்க்கையில் நிகழலாம். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அதிகரிக்கும். கேது தனுசு ராசியில் உச்சம் பெறுவதால் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். உலகியல் விஷயங்களில் பற்றற்ற மனப்பான்மை தோன்றலாம். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக நேர்மையான மற்றும் வெளிப்படையான காதல் வாழ்க்கையை விரும்புவார்கள். உங்கள் துணையிடம் உண்மையாக இருப்பீர்கள். சில நேரங்களில் உங்கள் சுதந்திரமான மனப்பான்மை உறவுகளில் சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையை வளர்த்துக் கொள்வது நல்லது. குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் பொறுப்புள்ளவர்களாக இருப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களை நேசிப்பீர்கள் மற்றும் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முயற்சிப்பீர்கள். குழந்தைகளுக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பீர்கள். தனுசு ராசிக்காரர்கள் தொடை, இடுப்பு மற்றும் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருப்பது மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை பின்பற்றுவது நல்லது. நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.